உங்கள மாதிரியே எனக்கும் பேய்கள பத்தி பேசவும், பேய் கதைகள கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில சமயங்கள்ல நான் நைட் டைம்ல கூட பேய் கதைகள படிச்சுட்டு இருப்பேன். அந்த கதைய பத்தியே நான் திரும்ப திரும்ப நெனச்சுக்கிட்டு இருப்பேன். நான் உண்மைய சொல்லப்போனா, இதுவரைக்கும் நான் பேய பார்த்ததே இல்ல. ஆனா பேய்ன்னு ஒண்ணு இருந்தா, அது எப்படி இருக்கும்னு நான் அடிக்கடி நெனச்சு பார்ப்பேன். உண்மையிலேயே படத்துல காட்டுற மாதிரி இருக்குமா? இல்லன்னா அத விட பயங்கரமானதா இருக்குமா? இல்ல நகங்கள ரொம்ப பெருசா வச்சிருக்குமா? அது எப்படி மனுஷங்களோட உடம்புல இருந்து சதைய தனியா பிரிச்சு எடுத்து சாப்பிட்டுடுது? இல்ல வேற ஏதாவது பண்ணுதா? எப்பயாவது பேய், காட்டேரி, மந்திரவாதி இதெல்லாம் இருந்தா, அது என் முன்னாடி வந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்கள மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை பேய் என் முன்னாடி வந்தா, என்னால அந்த பேய அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா அன்னைக்கு நைட் நடந்த அந்த சம்பவம், என்னோட இந்த எல்லா கேள்விகளையும் வீணாக்கிடுச்சு. இந்த கெட்ட சக்திய நீங்க இப்ப பார்க்கலன்னா, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இத தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் என்னோட வாழ்க்கையையே மாத்திருச்சு. அப்போ என்ன நடந்ததுன்னு நான் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் என் கதைய சொல்றேன். கான்பூர்ல இருந்து டெல்லிக்கு நான் என் அத்தை வீட்டுக்கு தனியா போயிட்டு இருந்தேன். அந்த நாட்கள பத்தினது தான் இந்த கதை. அது ஒரு குளிர்காலம். நைட் டிராவல் அப்படிங்கிறதால ஜன்னலுக்கு பக்கத்திலேயே நான் ஒரு சீட்டை புக் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு சரியா 23 வயசு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஜன்னலுக்கு வெளியில முகத்தை நீட்டி வெளியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் அந்த குளிர்காலத்தை ஃபீல் பண்ணி போயிட்டு இருந்தேன். அந்த பஸ்ல இருக்கிற மற்ற பயணிகள் எல்லாம் தூங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பஸ் டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டாரு. நான் வேகமா போய் முன்னாடி சீட்ல இடிச்சுக்கிட்டேன். ஏய், என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? நீ சாவணும்னு ஆசைப்பட்டா தனியா போய் சாவு போ. எதுக்கு எங்களை கொல்ல பார்த்துட்டு இருக்க? அந்த டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டதால எல்லாரோட தூக்கமும் கலைஞ்சிடுச்சு. அந்த பஸ்ல வந்த எல்லா பயணிக்கும் டிரைவர் மேல ரொம்ப அதிகமா கோவம் வந்தது. கண்டக்டர் இங்க எல்லாத்தையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாரு. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. திடீர்னு 2 பூனை பஸ்க்கு குறுக்குல வந்துருச்சு. அதனால தான் திடீர்னு பிரேக் போட வேண்டியதா போயிடுச்சு. பிரேக் போட்டு எந்த யூஸும் இல்ல. அந்த பூனைங்க நசுங்கி செத்து போச்சு. அந்த கண்டக்டர் சொல்றத கேட்டு என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு வயசானவர் சொன்னாரு, என்னது 2 பூனைங்களை நசுக்கிட்டீங்களா? அட, இன்னைக்கு அமாவாசை, அதுவும் கருப்பு அமாவாசை. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லாம் வரும். இந்த நாட்கள்ல தான் காட்டேரி, பேய், பிசாசு இது எல்லாமே அதுங்களோட ஜோடியோட இணையும். இந்த டைம்ல அதுங்களாம் ரொம்ப பலசாலிகளா இருக்கும். இது எதுவுமே தெரியாம நீங்க ஒரு பெரிய துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திட்டீங்க. இனிமே நடக்க போற நிகழ்வை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த வயசானவர் சொன்னதை கேட்டு எல்லாரோட மனசும் பதபதைக்குது. அந்த பஸ்ல இருந்த ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் மரண பயம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த பஸ்ல நாங்க 15 பேர் மட்டும்தான் இருந்தோம். ஆனா அந்த பஸ்ல இருந்த யாருக்குமே கீழே இறங்கி என்னாச்சுன்னு பார்க்குற தைரியம் இல்ல. ஆனா அந்த கண்டக்டர் இந்த வயசானவர் சொன்ன எதையும் பெருசா எடுத்துக்கல. அங்கிள், உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உங்க முட்டாள்தனமான கதையை சொல்லி பஸ்ல இருக்கிற எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. எப்படி நாங்க பத்திரமா டெல்லிக்கு கூட்டிட்டு போய் விடுறோன்னு மட்டும் பாருங்க. டிரைவர் சார், இந்த பஸ்ஸை ஏரோப்ளேன் மாதிரி ஆக்கி இவங்க எல்லாரையும் சீக்கிரமா டெல்லி கூட்டிட்டு போங்க. கண்டக்டர் இப்படி ரொம்ப கோவமா அந்த பஸ் டிரைவரோட சீட்டை பார்த்து சொன்னாரு. அந்த சீட்டை பார்த்ததும் கண்டக்டர் உறைஞ்சு போயிட்டாரு. டிரைவர் அவரோட சீட்ல இல்ல. டிரைவர் அந்த சீட்ல இல்லாததால அந்த பஸ் ஒரே பரபரப்பாச்சு. அந்த பஸ்ல இருந்த எல்லாரும் பொறுமையை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கண்டக்டர் சமாதானப்படுத்துற முறையில சொல்றாரு, தயவு செஞ்சு அமைதியா இருங்க. யாரும் பீதி அடைய வேண்டாம். பஸ் நிக்கும் போதெல்லாம் டிரைவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு போயிடுவாரு. யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க. உங்க எல்லாரையும் பத்திரமா டெல்லி கூட்டிட்டு போற மாதிரி என்னால பஸ் ரொம்ப நல்லா ஓட்ட முடியும். இருந்தாலும் நான் முதல்ல டிரைவரை தேடுறேன். இப்படி சொல்லிட்டு கண்டக்டர் அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்க முயற்சி பண்ணும்போது என் பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த அந்த வயசானவர் அந்த கண்டக்டரை எச்சரிக்கிற முறையில சொல்றாரு, இல்ல கண்டக்டர், வெளியே போகாதீங்க. டிரைவர் திரும்ப வரவே மாட்டாரு. ஒருவேளை நீங்க பஸ்ஸை விட்டு கீழே இறங்குனா அந்த டிரைவர் எப்படி இங்கிருந்து காணாம போனாரோ அதே மாதிரி நீங்களும் காணாம போயிருவீங்க. அப்புறம் யாராலையும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அந்த வயசானவர் அவ்வளோ சொல்லியும் கண்டக்டர் அவர் சொன்ன எதையுமே காதுல வாங்கல. கண்டக்டர் அலட்சியமா பஸ்ல இருந்து கீழே இறங்கினாரு. அப்புறம் பஸ் டிரைவரை கூப்பிட ஆரம்பிச்சாரு.
டிரைவர் சார், எங்க இருக்கீங்க? டிரைவர் சார், போலாம் வாங்க. பேசஞ்சர் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. காட்டுக்கு நடுவில் பஸ்ஸை நிறுத்திட்டு நீங்க எங்க போயிட்டீங்க? கண்டக்டர் ரொம்ப சத்தமா கத்தி டிரைவரை கூப்பிட்டுட்டே இருந்தாரு. ஆனா எந்த ஒரு பதிலும் வரல. ड्राइवर அவர் साहब கூப்பிட்டது அந்த காடு முழுவதும் எதிரொலிச்சது. ड्राइवर साहब இப்போ இந்த குளிர்காலம் எனக்கு பயம் நிறைந்த காலமா மாறினது. என் முகத்துல மரண பயம் தெரிஞ்சது. நான் ரொம்ப பயமா உணர்ந்தேன். இதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே நான் ரொம்ப அதிகமா பயமா உணர்ந்த தருணம். அந்த பயம் என்னை நிலக்குலைய வச்சது. அப்போ ரொம்ப அதிகமா மூச்சு வாங்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ல இருந்த எல்லாருக்குமே அப்படிதான் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப சூடா மூச்சு வாங்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த கண்டக்டரோட அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் உறைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தாங்க. ஆனா யாருமே அந்த கண்டக்டரை பார்க்கல. அப்போ திடீர்னு அந்த கண்டக்டரோட தலை பஸ்ஸோட கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து உள்ள விழுந்தது. தலை ஒரு ஃபுட்பால் மாதிரி வந்து உள்ள விழுந்தது. அந்த கண்டக்டரோட தலையை பார்த்ததும் அந்த பஸ்ல இருந்த எல்லாரும் பயத்துல நடுநடுங்கி போயிட்டாங்க. எல்லாரும் பயத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த பயத்துல எனக்கு தலை சுத்துற மாதிரி இருந்தது. அப்போ நான் ஒரு நிமிஷம் அந்த கண்டக்டரோட தலையை பார்த்தேன். ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு உணர ஆரம்பிச்சேன். அந்த கண்டக்டர் இறந்து போன உடனே அந்த பஸ்ஸை சுற்றி கருப்பு நிழல்கள் நகர ஆரம்பிச்சது. ரொம்ப விசித்திரமான குரல்கள் காதையே கிழிச்சுக்கிட்டு இருந்தது. நீங்க எங்களை சாகடிச்சிட்டீங்க. நாங்க உங்களை யாரையா விட போறதில்ல. நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததை நீங்க கெடுத்துட்டீங்க. அதுக்கான தண்டனை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அவங்க அப்படி சொன்னதை கேட்ட உடனே என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த வயசானவர் முன்ன சொன்னது உண்மைதான்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது. அந்த பேயும் பிசாசும் நாங்க இருந்த பஸ்ஸை சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தது. அந்த பயங்கரமான பேய்களோட உருவத்தை எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த பேய் பிசாசோட கண்கள்ல பழி வாங்கணும் அப்படிங்கிற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது. அதுங்க ரத்த தாக்கத்தோட பஸ்ஸையை சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்ததுங்க. ஒரு கட்டத்துல நாங்க இருந்த பஸ்ஸை உடச்சிக்கிட்டு உள்ள வந்துச்சுங்க. பஸ் கண்ணாடிகள் அங்கேயும் இங்கேயும் தெரிக்க ஆரம்பிச்சது. அந்த பஸ் கண்ணாடி அங்க இருந்த எல்லாரும் மேலேயும் குத்திருச்சு. ஒரு சிலரோட தொண்டையில, ஒரு சிலரோட நெத்தியில குத்திருச்சு. பஸ்ல இருந்த பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. மீதி பேர் பஸ்ல இருந்து கீழே இறங்கி ரொம்ப பயத்தோட காட்டை நோக்கி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க ஓடுன யாரையுமே அந்த பேய் பிசாசு வாழப்படல. அந்த பேய் பஸ்ல இருந்து ஓடுனவங்களை பிடிச்சு கையும் காலையும் தனித்தனியா பிச்சு எடுத்துருச்சு. ஒவ்வொருத்தரையும் தலை தனியா உடம்பு தனியா பிச்சு அவங்களோட உடல்களை தரையில தூக்கி வீசிடுச்சு. அந்த பஸ்ல எல்லா பக்கமும் ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அந்த பஸ்ல நானும் அந்த வயசானவரும் மட்டும்தான் உயிரோட இருந்தோம். உடைஞ்சு போன அந்த கண்ணாடி துண்டு என்னையும் விட்டு வைக்கல. என்னோட உடல்கள்லையும் அங்கேயும் இங்கேயும் குத்தி இருந்தது. ஆனா இன்னும் நான் மூச்சு விட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு சுயநினைவு வரத்துக்குள்ள நான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான காட்சியை பார்த்தேன். அந்த வயசானவரோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அவரோட கண்கள்ல அந்த உடைஞ்சு போன கண்ணாடி குத்திட்டு இருந்தது. அவருக்கு பார்வையே போயிடுச்சு. அவர் அந்த வழியில ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தாரு. நாம இனிமே பொழைக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பேயும் பிசாசும் நம்மள உயிரோடவே விடாது. நான் ரொம்ப பயந்து போய் இந்த மாதிரி அந்த வயசானவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த வயசானவர் என்னை பார்த்தாரு. இவ்வளோ வழியிலையும் கூட நான் அப்படி சொன்னதுக்கு அந்த வயசானவர் எனக்கு பதில் சொன்னாரு. மகனே, நீ எப்படியாவது காலையில சூரியன் வர வரைக்கும் காத்துக்கிட்டு. இதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. இந்த இரவை எப்படியாவது கடந்தாகணும். அந்த வயசானவர் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் ஏதோ காத்துல மிதக்கிற மாதிரி நான் உணர்ந்தேன். நான் அப்போ ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். அந்த பேயும் பிசாசும் நாங்க உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பஸ்ஸை காத்துல பறக்க வச்சுட்டு அந்த பஸ் ரொம்ப வேகமா காத்துல சுழந்துக்கிட்டு இருந்தது. இந்த அளவுக்கு பயங்கரமான காட்சியை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த பஸ் முழுவதும் சிவப்பு கலராகவே இருந்தது. நானும் அந்த வயசானவரும் எங்க உடல்கள் முழுவதும் அந்த ரத்தத்தால நினைஞ்சு போயிடுச்சு. தாத்தா, இந்த நைட்டை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இல்லைனா இந்த பஸ்ல மற்றவங்க எப்படி செத்து கிடக்குறாங்களோ நாமளும் அதே மாதிரி ஆயிடுவோம். தாத்தா, ஏதாவது சொல்லுங்க.
நான் இப்படி கேட்கும்போது அந்த வயசானவர் சொன்னாரு, மகனே, ஒரு வழி இருக்கு. நீ எப்படியாவது நெருப்பை தயார் பண்ணு. ஏன்னா மோசமான ஆவிகள் கூட நெருப்புக்கு பக்கத்துல வரவே வராது. ஆனா என்கிட்ட தீப்பெட்டியை தவிர எரிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. அந்த தாத்தா அப்படி சொன்ன உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது. தாத்தா, நம்ம கிட்ட எதுவும் இல்லைனா என்ன? இந்த பஸ்ல டீசல் இருக்கும்ல, அது போதும். அதை வச்சு நம்ம இந்த பேய் பிசாசை விரட்டி அடிச்சிடலாம். நானும் அந்த வயசானவரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த பஸ் அப்படியே மெதுவா கீழே இறங்கி வர்றது எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா இப்போ அந்த பஸ்ல இருந்து டீசலை யார் எடுக்கிறதுங்கிற கேள்வி எங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அந்த வயசானவருக்கு கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாம என் உயிரை பணைய வைக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா விருப்பம் இல்லாட்டியும் நான் என்னோட உயிரை பணைய வச்சு அந்த பஸ்ல இருந்து கீழே இறங்கலாம்னு முடிவு பண்ணேன். பஸ்ல இருந்து கீழே இறங்கி டீசலை பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ரொம்ப குளிர்ச்சியா நான் உணர்ந்தேன். என்னை சுத்தி அந்த கருப்பு நிழல்கள் நகர ஆரம்பிச்சது. அந்த பேயும் பிசாசும் என்னை சுத்தி வந்துட்டு இருக்குங்கன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அந்த பஸ்ல இருந்து என்னால அரை பாட்டில் டீசல் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த பேய் சிரிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நான் பயத்துல நடுநடுங்கி போயிட்டேன். அப்போ நான் என் கழுத்தை உயர்த்தி பார்த்தேன். அப்போ அந்த பேய் எனக்கு மேல இருக்கிறத பார்த்து நான் பயத்துல நடுநடுங்கி போயிட்டேன். அது தலைகீழா தொங்கிட்டு என்னை பார்த்துக்கிட்டு இருந்தது. உண்மையை சொல்ல போனா அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு, நான் இனிமே உயிரோட இருக்க மாட்டேன்னு. ஆனா அப்போ அந்த வயசானவர் கூச்சல் போட்டாரு, மகனே, இந்த தீப்பெட்டி எடுத்துக்கோ, இந்த பஸ் எரிச்சிரு, என்னை பத்தி எதுவுமே கவலைப்படாத. இப்படி சொல்லிட்டு அந்த வயசானவர் தீப்பெட்டி எடுத்து பஸ்ஸுக்கு வெளியே தூக்கி போட்டாரு. அந்த தீப்பெட்டி நேரா என் காலுக்கு கீழே வந்து விழுந்தது. நான் அந்த தீப்பெட்டியை எடுக்க முயற்சி பண்ணும்போது அந்த பேய் பஸ்ல காணாம போன அந்த டிரைவரோட உடம்பை எடுத்து அவரோட சதையை பிச்சு தின்னுக்கிட்டு இருந்தது. நான் பார்க்கும்போது அந்த டிரைவரோட குடல் தொங்கிட்டு இருந்தது. இந்த கொடூரமான காட்சியை பார்த்து டீசல் பாட்டில அந்த பேய் மேல தூக்கி வீசின. அப்புறம் வேகமா தீக்குச்சியை பத்த வச்சு அந்த பஸ் மேல வீசின. அப்போ திடீர்னு அந்த ரெண்டு பேய்களும் ஒரு நிழலா மாறி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சுங்க. ஆனா அந்த பஸ் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த பஸ்ஸோட சேர்ந்து அந்த வயசானவரும் உயிரோட எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த பஸ்ஸோட வெளிச்சத்துல அந்த பேய் பிசாசை எங்கேயுமே பார்க்க முடியல. காலையில விடியிற வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பஸ் பக்கத்திலேயே நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மெதுவா விடிய ஆரம்பிச்சது. விடிஞ்சதும் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நான் பேய், பிசாசு, பூதம் இது எதை பத்தியுமே யார்கிட்டையும் பேசுறதில்ல. அவ்வளோதான். இப்போ நான் இது எல்லாத்தையும் நம்புறேன். பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.